நண்பர்களே வணக்கம். நாம இப்போ ரமணகிரி சுவாமிகளின் அற்புத வரலாற்றை பற்றி பார்க்கலாம். ரமணகிரி சுவாமிகளின் இயற்பெயர் பெர் அலெக்சாண்டர் வெஸ்டின். இவர் ஸ்வீடன் நாட்டில் 1921 ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தார். ரமணகிரி சுவாமிகளுக்கு 6 வயது இருக்கும் போது மாடியில் இருந்து தவறி விழுந்தபோது ஓர் பறவை தனது ரெக்கைகளால் சுவாமிகளை தாங்கி காப்பாற்றியது. சிறுவயதிலேயே 6 மொழிகளுக்கு மேல் கற்றறிந்திருந்தார். அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் 2ஆம் உலகப் போரில் கலந்து கொண்டபோது சுவாமிகளின் மூக்கின் நுனியை ஒரு தோட்டா உரசிச் சென்ற பின் சுவாமிகளின் சுழுமுனை நாடியில் சுவாசம் ஓடத் தொடங்கியது. பின் சுவாமிகளுக்கு இறைவன் மேல் மேலும் தேடல் அதிகரித்தது. ரமணகிரி சுவாமிகள் 1945ஆம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டில் அவர் பயின்ற பல்கலைக்கழகத்தின் சார்பாக MA சைக்காலஜி கற்க காசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். இந்து மதத்தின் மேல் ஏற்பட்ட அதீத ஈர்ப்பால் பல ஆலயங்களை தரிசித்தார். மேலும் இமயமலை நோக்கி பயணம் மேற்கொண்ட போது ஓர் இமயத்து குகைக்குள் சென்றார். அங்கிருந்த மகாயோகி மகாவதார் பாபாஜியின் கண்களில் தோன்றிய ஒளி ரமணகிரி சுவாமிகளின் கண்கள் மூலமாக உடலெங்கும் பரவி பேரானந்தத்தை தந்தது. அதுவே சுவாமிகளுக்கு முதலாக கிடைத்த நயன தீட்சையாகும். ரமணகிரி சுவாமிகளுக்கு மகாவதார் பாபாஜி ஆசி வழங்கினார். மேலும் ரமணகிரி சுவாமிகள் பற்றிய அற்புத தகவல்கள் அடுத்த பதிவில் வரும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள்.